இப்படி ஒரு வார்த்தை நான் முன்னாடி கேட்டதே இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுறோம். லைஃப்பில் முன்னாடிலாம் ரொம்பவுமே சில்லாக இருப்போம். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழியை பார்ப்போம். அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கான வழிகளை மட்டும்தான் தேடுவோம். ஆனால் இப்போ சமீப நாட்களாக நம்ம ஒரு பெரிய ஒரு வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதை முன்னாடி கேட்டிருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டிருக்க மாட்டோம். நமக்குலாம் ஏன் ஸ்ட்ரெஸ் வருது, கேட்டால் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அதனால் எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே இந்த பிரச்சனைலாம் கடந்து தான் வந்திருப்போம். நிறைய பேருக்கு ஒர்க் இருந்திருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருந்திருக்கும். அப்போல்லாம் அந்த வார்த்தை வரலையே. ஏன் அப்படின்னா இந்த இன்டர்நெட்டில் நம்ம நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டதை விட நிறைய விஷயங்களை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதான் ரியாலிட்டி. ஸோ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா எதை பற்றி யோசித்து பயப்படாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு தேர்வு இருக்குது. ஐயோ நடக்கலையேன்னு சொன்னால் எப்படி நடக்கும்?